பயங்கரமான தாக்குதல் கர்கிவ் பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போல அலர்ட்ஸ் டெலகிராம் சேனல் உக்ரைனை ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹெவியான ஸ்ட்ரைக், குறைஞ்சது 20 வெடிஸ்தங்கள் கேட்டுக்கலாம், மேசிவான அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா ரேடியோ ஹசார்ட் அலர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜைட்டோமர் பகுதியில கொடுத்துருக்காங்க. இந்த நியூக்ளியர் ரேடியேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அது போல ஆக்சுவலா அந்த பகுதியில ஒன்றும் புதுசு இல்லை. செர்னோபில் டிசாஸ்டர் நடந்தது இல்லையா 1986 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இங்க அடிக்கடி ரேடியோ ஆக்டிவ் இருக்கும், ஹசார்ட் இருக்கும் அப்படிங்கிற அலர்ட் அடிக்கடி கொடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல தடை இருக்கு. இது எல்லாத்தையும் மேல மீறி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து இல்லீகலா அந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேட் ஆன சைட்டை வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வேற பண்ணி அதை வேற எடுத்து ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அப்புறம் அந்த தானியங்கள்லாம் பலதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏகப்பட்ட சிக்கல். இது போல தானியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க காசு கிடைக்குதுன்னு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். இது போல வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரி, போலாண்டு தலையா அடிச்சேன் கேட்டீங்களா, அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா அப்படிங்கிற அந்த டைம்ல கதறிட்டு இருந்தாங்க. அங்க வந்து ப்ரொட்டஸ்டா நடந்துட்டு இருந்தது இல்லையா யூரோப்ல. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது போல ரேடியோ கண்டாமினேஷன் ஆன ரேடியோ ஆக்டிவ் சாயில்ல கண்டாமினேட் ஆன சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணி ஏற்றுமதி பண்றாங்க சீப்பான வேலைக்கு உக்ரைன் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அது அந்த டைம்ல போலீஸே வந்து பண்ணா நாங்க பொறி வச்சு பிடிச்சோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுலாம் விட்டாங்க உக்ரைன்ல முன்னாடி இருந்தது. பட் ஆனா இப்போ திரும்பவும் தாக்குதல் வீரியம் அடைய ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல திரும்ப ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் மாதிரி ஏதாவதா இல்ல என்ன நடந்துச்சு, ஏதாவது ஆயுதங்கள் கொடுத்து அது மேல கொண்டு வந்து போட்டாங்களா ரஷ்யா குண்டை அப்படிங்கிற தெரியல. ஸோ அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பா இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வருது. இன்னும் மீடியாக்கள் தரப்பு எதுவும் உறுதி செய்யப்படலை. ஏன்னா பொதுவா இது போல விஷயங்கள் வராது. யூரோப்ல இது போல விஷயங்கள்லாம் செய்திகள் வந்திருந்ததுன்னா இன்னத்துக்கு கலவரம் ரத்த கலரி ஆயிருக்கும் இல்லையா. அது போல ஏதாவது என்ன ஏதுங்கிறது வந்துச்சுன்னா பார்ப்போம். இது போல டீ கடை பெஞ்சில பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இமேஜஸ் இதெல்லாம் வருது. ரெண்டாவது போலீஸ் பொறி வச்சு பிடிச்சாங்களா உக்ரைன்ல இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாசம், அதெல்லாம் ரியலான நியூஸ் மீடியால ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு அது வீடியோ பதிவு அது ரிலேட்டான இமேஜஸ்லாம் சைட்ல அட்டாச் பண்ண நீங்க பாருங்க. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கு உக்ரைன்ல. கொஞ்சம் சிக்கல் தான், எப்படி இதை யூரோப்பியன் யூனியன் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெண்டாவது ஏரியல் குண்டுகள் மிக பெருமளவுல த்ரெட்டா இருக்கு உக்ரைனுக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஏரியல் குண்டு பர்ஃபெக்டா துல்லியமா போய் ஆயுத கணக்கு, இது சுமி பகுதியில் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ, அங்க விழுகுது. விழுந்தோடனே மல்டிபிள் டிட்டோனேஷன் நடக்குது. ஒரு குண்டு விழுந்தோடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்கள்லயும் வெடி விபத்துகள் நடக்குது, அது பார்க்க முடியுது. ஸோ துல்லியமான தாக்குதல்கள், ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்றாங்க ரஷ்யா. அது மிக பெரும் தொல்லையா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பலதும் வருது. அதனால நம்ம கொடுக்குறோம். இது போல ஒரு வீடியோ வருதுன்னா நம்ம எடுக்க மாட்டோம். அதிகமான குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு இருந்து வருது. ரொம்ப ரியர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இது போல ஏவியேஷன் கைடு குண்டுகளை வந்து பண்ண போட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்ரோஸ்க் பகுதியை கிளீனிங் ஆபரேஷன் ரஷ்யா தரப்பு வந்து பண்ணிட்டாங்க. அதிகமான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் டீப் ஸ்டேட் மேப்பா இருக்கட்டும், மத்தவங்களாம் வந்து இந்த பக்ரோஸ்க் பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற போல ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதாங்க உண்மை அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் பலதும் ரஷ்யா தரப்பு வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பக்ரோஸ்க கிளீனிங் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா உக்ரைனோட வீரர்கள் தப்பிச்சு போறதுக்கு வழி இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வீடியோல ஓட இருக்கும், நான் பாஸ் பண்ணி கட் பண்ணி இம்பார்ட்டன்ட் மட்டும் வைக்கிறேன். அது பெரிய வீடியோ. இதுல என்னன்னா வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் தப்பிச்சு போறதுக்கு இல்லை. ஸோ அதனால பக்கத்துல இருக்க குடியிருப்புக்குள்ள பூந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டுட்டு ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் உடைகளை எடுத்து போட்டு எங்க ரஷ்யா வந்துட்டீங்களா, உங்களை இங்க வருவீங்கன்னாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நாடகம் ஆடிட்டு இருந்துக்கிறாங்க. இது போல இவங்களை பார்த்து சந்தேகமா இருக்கே அப்படிங்கிறது போல எல்லாம் கிளியரிங் ஆபரேஷன் பண்ணும்போது இந்த ஆயுதங்கள் ஒழிச்சு வச்சது, அப்புறம் உக்ரைன் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பேக் டேக் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் பலது இருக்கு. இது நம்ம வீடியோ பதிவு எல்லாம் பார்த்திருப்போம். இது போல ரஷ்யா வந்து அட்டாக் பண்றாங்க, பார்த்தா சிவிலியன் ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறாங்க, இவங்கள உக்ரைனோட வீரர்கள் தான் அப்படிங்கிற பலதும் பார்த்திருப்போம். நார்மலா உக்ரைன் சொல்றாங்க இல்லையா, அப்பாவி பொதுமக்கள் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு, இவங்களை பார்த்து அப்பாவி பொதுமக்கள் மேலயா தெரியுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா பக்ரோஸ்க் பகுதியா இருக்கட்டும், ஜாப்ரோசிஷா பகுதியா இருக்கட்டும், சமீபத்துல அதிகமான குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. சிவிலியன்ஸை எக்ஸிக்யூட் பண்றாங்க ரஷ்யா அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். உக்ரைனோட மீடியாக்கள் அதிகமா சொல்லுவாங்க.
அதான விஷயம் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்மளுக்கு தெரியும். உக்ரைனோட வீரர்கள் அங்க சிவிலியன் மாதிரி மாறி வேடமிட்டுட்டு வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்ச ஏதாவது சபட்டாஜ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்கன்னா இவங்க சேஃப்டியா இருக்கணும் இல்லையா? சோ இது போல கண்டுபிடிக்கும் போது துப்பாக்கி இவங்க கிட்ட இல்லாதனால மாட்டிட்டாங்க, கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க. துப்பாக்கி தான் சுட ஆரம்பிச்சிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொள்ளையடிச்சு இவங்க வந்து திருடிட்டு போயிடுறாங்க. ரஷ்யா கொண்டு வந்து உணவு பொட்டலங்கள் கொடுத்தா சிவிலியன்னு அவங்க கிட்ட போய் கொள்ளையடிச்சுட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பகுதிகளில் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரஷ்யாவோட சென்டர் குரூப் அப்படிங்கிற சொல்லுவாங்க. வாஸ்டாக், டினிப்பர், நார்த் இது போல ஒருவருக்கும் ஒரு குரூப் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரஷ்யாவோட சென்டர் குரூப். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது போல பிடிச்சிருந்துக்கிறாங்க. இது பக்ரோஸ்பைல நடக்கக்கூடிய விஷயங்கள். அவங்க கிளீனிங் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இனி மெர்னோகிராட்ல மட்டும் சண்டை நடந்துட்டு இருக்கு. தெற்கு பகுதியில ரஷ்ய தரப்பு பூந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் அதிகப்படியான உக்ரைனியன் சரண்டர் ஆகிறதுக்கா இல்ல இது போல தப்பிச்சு ஓடுறதுக்கா இல்ல இது போல ஏமாத்துறாங்களா வேடம் அடிச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ இப்படி இருக்க சமயத்துல அப்படியே நம்ம ரஷ்யா கிட்ட வந்துட்டோம்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு செரிமனி ஐஸ் பிரேக்கர் கப்பலை வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்றதுக்கான செரிமனி. ஸோ அதோட பேர் வந்து ஸ்டாலின்கிராட் அப்படிங்கிற வச்சிருக்காங்க. திரும்பவும் ஒரு மெமரபிளான ஒரு இதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செரிமனி வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவருக்கு கன்கிராச்சுலேட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து இந்த ஆர்டிக் அண்டார்டிக் இந்த ஏரியால ரொம்ப முக்கியமா மாறிட்டு வருது. அதுவும் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்த ஆர்டிக் ரீஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. அமெரிக்கா கூட இந்த ஐஸ் பிரேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்லாண்டு கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க அப்படிங்கலாம் பாக்குறோம் இல்லையா? ஸோ ரஷ்யா அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன், அது மட்டும் இல்லாம அவங்கள அந்த ஆர்டிக் பகுதியில அவங்க லீடிங்ல இருக்காங்க. ஸோ உலகப்போர் அப்படிங்கிறது ஒன்று வெடிக்குது இல்ல ரஷ்யாவோட ஒரு யுத்தம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆர்டிக் ரீஜன் மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. இதுல அவங்க வெற்றி கொடியை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. இதுக்கு ஆடட் அட்வான்டேஜா இந்த ஒரு ஐஸ் பிரேக்கர் இருக்கும். அதாவது பனி பாறைகள்லாம் இருக்கும் இல்லையா, பனி படர்ந்து இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஷிப் வந்து பண்ண உடச்சிட்டு போகும். இது நியூக்ளியர் பவர்டு அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் ஆன் ஆயிடுச்சுன்னா ஃபியூயல் வேணும் அது வேணும் இது வேணும்லாம் நீட் இல்லை. இதுவே பெருமளவுல உபயோகமா இருக்கும். இது போல ரொம்ப முக்கியமான விஷயங்களை ரஷ்யா கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து எல்லா டொமைன்ஸ்லயும் அவங்க வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்படி இருக்க சமயத்துல யூகேவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கால ஜான் ஹேலி அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா ராயல் நேவி ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், அதுல வந்து நிக்கிறாரு. வந்து நின்னு பாத்தீங்களா எல்லாம் இள வயசு பசங்க, 35 F-35 35 ரக விமானங்கள் இருக்கு. நூத்துக்கணக்கான செயலர்கள் இளம் துடிப்பு ரத்தத்தோட இருக்காங்க. பேட்டலுக்கு நாங்க ரெடி. இதுதான் ஸ்ட்ராங்கான மெசேஜ். விளாடிமிர் புட்டின் அவர்களே முடிச்சிருவான், நாங்க ரெடி ஆயிட்டோம். காம்பேட் ஆபரேஷன் நாட்டோட சேர்ந்து யூகேல நாங்க 5 நாள்ல ரெடி ஆயிட்டோம். 10 நாள்ல நாட்டோ நாடுகள்ல ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற யூகே தரப்புல இருந்து ஒரு கப்பலை வச்சுட்டு இந்த பேச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல பார்ப்போம். அங்க நியூக்ளியர் சப்மரைன் வந்து ஒன்னு புழுக்கையாட்ட ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் வலையா வந்து யூகேவே இல்லாம போயிருங்க அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்து வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது, யூகே என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் இருக்குன்னு யூடியூப் மதிச்சு 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நம்பிக்கை அடுத்த போய் அவங்க சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.